வெளிநாட்டில் தவிக்கும் கணவர் மட்டும் மகனை மீட்டு தரக்கோரி நெல்லை ஆட்சியரிடம் மனைவி கோரிக்கை மனு. நெல்லை மாவட்டம் பர்கிட்மா நகரம் காமாலியா தெருவை சேர்ந்த காஜா முகைதீன் அலி என்பவரின் மனைவி ஜெரினா பேகம் தனது குடும்பத்தினருடன் எஸ்டிபிஐ கட்சியை நிர்வாகி பர்கிட் அலாவுதீன் மூலம் நெல்லை மாவட்ட ஆட்சியர் டாக்டர் சுகுமாரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தார். அந்த மனுவில் எனது கணவர் மற்றும் எனது மகன் அப்துல்லா ஆகிய இருவரும் தான்சானியா நாட்டில் மான்சாவில் உள்ள தனியார் ஆயில் கம்பெனியில் வேலைக்காக சென்றனர். அந்த நாட்டில் நடைபெற்ற உள்நாட்டு கலவரத்தால் மின் இணைப்பு, போன் மற்றும் இணையதளம் தொடர்புகள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டுவிட்டன. இதனால் வேலைக்காக சென்ற எனது கணவரை தொடர்பு கொள்ள இயலவில்லை. எனது கணவரைப் போல் வேலைக்காக சென்ற பல தமிழர்களும் அங்கே பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். எனவே இந்திய தூதரகம் உதவியோடு எனது கணவர் மற்றும் எனது மகனை மீட்டு தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. எஸ்டிபிஐ கட்சியினுடைய நெல்லை மாநகர மாவட்ட செயலாளர் பர்கிட் அலாவுதீன் நான் பேசுறேன். சவுத் ஆப்பிரிக்காவில் வந்துட்டு தான்சானியா அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு முபாசா அப்படிங்கிற இடத்துல முவான்சா அந்த இடத்துல வந்துட்டு என்ன வந்துட்டு தான்சானியா ஃபுல்லாவே வந்துட்டு ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் மிகப்பெரிய வந்துட்டு என்னது ஒரு கலவரங்கள் நடந்து நாடு ஃபுல்லா வந்துட்டு பரவி இருக்கு. அதில் தான்சானியா பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில இருந்தும் இந்தியாவில இருந்தும் ஏகப்பட்ட தொழிலாளர்கள் வந்துட்டு அங்கே போய் தொழில் வந்துட்டு பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த கலவரத்தில் வந்துட்டு அவங்க வந்துட்டு என்னது பெரும்பாலும் வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்காங்க. தான்சானியா பொறுத்துக்கு ஒட்டுமொத்த நாட்டோட இணையதளங்கள் எல்லாமே வந்துட்டு முடக்கப்பட்டிருக்கு. அதே போல வந்துட்டு அவங்களுக்கு உணவு தங்குமிடம் எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. பல பேர் வந்துட்டு இன்னமும் வந்துட்டு குடும்பத்தை வந்துட்டு தொடர்பு கூட முடியாத ஒரு சூழல் உட்காந்துக்கிட்டு இருக்கு. இங்க நெல்லை மாவட்டம் பர்கிட் மாநகரத்தில் இருக்கக்கூடிய எங்க ஊரை சேர்ந்த வந்துட்டு என்னது காஜா மைதீன் அவருடைய வந்துட்டு மகன் முகமது அப்துல்லா அவங்க வந்துட்டு என்னது 2 பேரும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமா காஜா மைதீன் அங்கே வேலை பார்க்காரு. முகமது அப்துல்லா இப்பதான் போய் ஒரு 4 மாசம் ஆகுது அந்த தான்சானியா அப்படிங்கிற இடத்துல. அந்த கலவரத்தில் வந்துட்டு அவங்க கம்பெனிக்குள்ளேயே வந்துட்டு என்னது போராட்டக்காரர்கள் உள்ள புகுந்து எல்லாத்தையும் எரிச்சிட்டதாகவும் உணவுப் பொருட்கள் எதுவும் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தகவல் சொல்லியிருக்காப்புல. அதற்கப்புறம் வந்துட்டு அவர்கிட்ட இருந்து எந்த தகவலுமே வரல. அதனால வந்துட்டு குடும்பத்தாரெல்லாம் பயந்துக்கிட்டு மாவட்ட ஆட்சியரை சந்திச்சு அதன் மீது வந்துட்டு என்னது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு வந்துட்டு மாவட்ட ஆட்சியருக்கு வந்துட்டு மனு அளிச்சிருக்கோம். அவரும் வந்துட்டு என்னடினா வந்துட்டு உரிய ஆவணங்கள் எம்பசி மூலமா வந்துட்டு நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிற வாக்குறுதி கொடுத்துருக்காப்புல. அவங்க ஃபேமிலியோட எல்லாம் வந்திருக்கோம். தமிழக அரசும் இந்திய அரசும் வந்துட்டு உடனடியாக அந்த விஷயத்துல தலையிட்டு அங்க பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இவங்க மட்டும் இல்லாம வந்துட்டு என்னது ஒட்டுமொத்த தமிழர்களையும் அதே போல இந்தியர்களையும் மீட்டு நாடு கொண்டு வரணும் அப்படிங்கிற கேட்டுக்கொள்கிறோம்.